Unfortunately, there was a letter from the Public Utility Commission asking the electricity board. பார்லமெண்ட் உறுப்பினர் எனது பெயரையும் பாவித்திருந்தார். நான் மின்சார சபையில் கடமையாற்றி இருந்தேன் என்று. Director of the what do you call that electricity board has sorry தமிழ்ல சொல்றேன். அவர் வந்து சொல்லியிருக்கார் அதில் 80% மக்கள் சைன் பண்ணியிருக்கிறார்கள் என்று. ஆனால் 15 வீட்டில் 2 வீட்டில் மட்டும் வற்புறுத்தி சைன் பண்ணியிருக்கிறார். நாங்கள் பல்வேறு இனங்கள் வாழ்கின்ற நாடு என்ற அடிப்படையில் முன்மொழிகளில் போட்டால் நின்று, ஆனால் இந்த வகையான ப்ரொஜெக்டுகளை சில நேரங்களில் கல்வி அறிவித்த பல அரசியல்வாதிகளுக்கு வாசிக்கக்கூடிய கூட முடியாதா இருக்கும். அது வேற விஷயம். எனக்கு 3 பாஷையும் தெரியும், நான் 3 மொழிகளும் பேசுவேன். இதுல நான் சொல்றது எந்த பாஷையும் போடுங்கோ சமர்ப்பிக்க முடியும். இங்கே மின்சார சபை தாந்தோன்றித்தனமாக சொல்லுவது ஒரு பொய்யல் குற்றச்சாட்டு இந்த ஒரு முக்கியமான சபையில் வைக்கும் பொழுது அரசு 84 லட்சம் ரூபாய் பெறுமதியானது ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவில்லை. ஸோ இந்த 10 டேஸ்ல 85 லட்சத்தையும் நீங்கள் வடக்கு மாகாண சபைக்கு இருக்கிற வைத்தியசாலைக்கு 85 லட்சத்தையும் 10 டேஸ்ல ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? இந்த ஜஸ்னாவில பிஎஸ்எஸ் ப்ராஜெக்ட் எப்ப கம்ப்ளீட் ஆகினது? இந்த கேள்வியை கட்டாயம் கேட்கணும் ஐயா. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் குறைகளை சுட்டிக்காட்டி தான் நான் ரெண்டு ஆகினான். ஆக மிச்ச குறைகளை சுட்டிக்காட்டினா சில நாளைக்கு ஜனாதிபதி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அதனால் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் இந்த நிமிடத்தில் இழக்க விரும்பல. நீங்கள் இதுல யாழ்ப்பாணத்துல வந்து இப்ப உங்களுக்கு தெரியும், வைத்தியசாலையில முக்கியமா உங்க வைத்தியசாலை அதிகாரி டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் இருக்கிறார். வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையும் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்வார்கள். ஆனால் ஏழைகள் போக வேண்டிய வைத்தியசாலை, பருத்துத்துறை வைத்தியசாலை, சாவச்சேரி வைத்தியசாலை மற்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன வைத்தியசாலை தான் ஏழைகள். உதாரணமாக கிளிநொச்சியில் பரந்தூரிலிருந்து உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது. involved in these issues, that's why I'm talking English. A couple of days back, 2 weeks back, there was a complaint from the public on Chunnagam at Navapuram Lane, I guess. The public has protested that electricity board of Sri Lanka has given a electricity connection which is 33,000 watts through the public land, and there was a protest and they have written everywhere. Unfortunately, there was a letter from the Public Utility Commission asking the electricity board to not to put the post because of the public protest, but unfortunately the police has supported. They have brought 15 police to the place and forcefully placed the post at that point. I will give the official complaint, not against the police, official complaint against the electricity board in due time. Thank you. கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த சம்பந்தமான முறைப்பாடுகள் தேசிய அரசாங்க சக்தியின் 3 முக்கியமாக தம்பி இளங்குமரன் கூட நான் நினைக்கிறேன் மின்சார சபையிலிருந்து அடிப்படையாக வந்தவர் தான். அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு சம்பந்த இடத்துக்கு தம்பி இளங்குமரன் கூட போக முடியாத காரணத்தினால் அவர்கள் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தினார்கள். அங்கே போய் அதற்குரிய சகல ஆவணங்களை நான் பரிசீலித்து பார்த்தபோது ஒரு கடிதம் வந்திருக்கிறது பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன்ல இருந்து. அதை போட வேண்டாம், போடுவதாக இருந்தால் பிரதேச சபையின் அனுமதியை பெற்று மாத்திரம் போடவும் உண்டு. ஆனால் அந்த கடிதம் மறைக்கப்பட்டு இன்ஜினியர் அவருடைய பேர் எனக்கு தெரியவில்லை, அந்த கடிதம் அவர் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் அந்த கடிதம் என்னிடம் இருக்கிறது, அவருடைய கொப்பி அவருக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த கடிதம் மறைக்கப்பட்டு அதற்கு முதல் வழங்கப்பட்டு before that there was a letter that was asking the police to give the protection for the electricity board, but second letter that clearly says do not put any post without a public consent. Unfortunately, the second letter was hidden and the police was instructed using the previous letter. Therefore, the police has intervened at that point and put the post. I would like to நான் விரும்புகிறேன் என்றால் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு இது சம்பந்தமான விசாரணை ஒன்றை
ஏற்படுத்தும் வரைக்கும் அதுவரைக்கும் மக்களுடைய முறைப்பாடு இருப்பதால் மேலதிகமான இணைப்பினை வழங்க வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த தங்களுக்குரிய அதிகாரத்தை பாவித்து மக்களுடைய பிரச்சனை முடியும் வரைக்கும் அவர்கள் நீதிமன்றம் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் தங்களுடைய அதிகாரத்தை பாவித்து மின்சார சபைக்கு கட்டளையிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Of the residents have given in writing their consent to draw the line, and the police has acted accordingly, correctly, because PGCSL give us a verdict to draw the line with the assistance of police. Unfortunately, we have the written approval here. Yes. So we showed to the police. They agreed on that, and they gave us the support to do a legal thing. That's all. Another letter was given by the Public Service Commission. பார்லமெண்ட் உறுப்பினர் எனது பெயரையும் பாவித்திருந்தார். நான் மின்சார சபையில் கடமையாற்றி இருந்தேன் என்று. ஆனால் எங்களுக்கு தெரியும் மின்சார சபையில் பல காலம் கடமையாற்றின இவ்வாறான பிரச்சனைகள் அதிகமாக முகம் கொடுத்தவன் என்ற வகையில் எல்லா முகம் கொடுத்ததுக்கு மத்தியிலும் பல மக்களை தெளிவுபடுத்தி அதனூடாக பல இடங்களுக்கு மின்சாரங்களை விநியோகித்திருக்கிறேன். இவ்வாறான நடவடிக்கை இவ்வாறான மின்சார சபைக்கு இடையூறு இருக்குமா இருந்தால் யாழ்ப்பாணத்தில் எங்கும் மின்சாரம் தடையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தென்பகுதியிலிருந்து பல வீடுகளுக்கு மேலால் தான் மின்சாரம் வந்து கொண்டிருக்கின்றன. அபிவிருத்தி என்ற பொருள் அவர்கள் அதில் தொழிற்சாலை ஒன்று அமைப்பதற்காக எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் கம்பெனி ஒன்று அமைப்பதற்காக எடுத்திருந்தார்கள். இருபக்கமும் முரண்பாடுகள் இருக்கிறது. ஒரு சாரார் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள், ஒரு சாரார் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இதை பூரணமாக விசாரித்து முகம் கொடுக்கணும். இது 5ஆம் மாதத்திலிருந்து சென்ற வருடம் 5ஆம் மாதத்திலிருந்து மின்சார இணைப்புக்காக அப்ளை பண்ணி இவ்வளவு காலம் இந்த பிரச்சனை இருந்தது. அதன் நிமித்தமாக மின்சாரத்தை 5ஆம் மாதம் பணமும் செலுத்தி இருக்கிறார்கள் மின் இணைப்புக்காக. அதன் பிறகு இது இவ்வளவு காலம் இழுவட்டு இப்போதுதான் அது நடைமுறைப்படுத்தப்படும். பல எதிர்ப்புக்கு மத்தியில் இது தடைப்பட்டு இருந்திருக்கிறது. பிறகு இன்றுதான் அது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக வந்திருக்கு. ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். பிரதேச சபை இருக்கிறீங்களா? பிரதேச சபைகள் இருக்கா? Sir, 1 minute. I just want to intervene. The director of the electricity board has தமிழ்ல சொல்றேன். அவர் வந்து சொல்லியிருக்கார் அதில் 80% மக்கள் சைன் பண்ணியிருக்கிறார்கள் என்று. ஆனால் 15 வீட்டில் 2 வீட்டில் மட்டும் வற்புறுத்தி சைன் பண்ணியிருக்கிறார்கள். மித்தம் 13 வீட்டில் யாருமே சைன் வைக்கவில்லை. பாதையால் வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் சைன் வேண்டியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக காலமே எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது தேசிய அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் மக்களுக்கு வாக்களித்தது இவ்வாறான அரசு அதிகாரிகளுக்காக சப்போர்ட் பண்ணுவதற்காக இல்லை. அங்கே ஒரு பொதுமனாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பொதுமனுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் தேசிய அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்திருந்தார்கள். இப்போது இவ்வாறு தானும் வேலை செய்கிறேன், அங்கே தான் வேலை செய்கிறேன் என்ற அடிப்படையில் வீடுகளுக்கு மேலால் கூட நாங்கள் கொடுக்கலாம் என்றது அரசாங்கம் மக்களுடைய கருத்தை இனிமேலும் கேட்காது என்பதற்குரிய பதிலாக தமிழ் மக்களுக்கு இதை சொல்லி வைக்க விரும்புகிறேன். நன்றி. நான் இந்த மின்சாரத்தை எடுக்கும்போது பல இடையூறுகள் வரும். ஆனா மக்களோட கருத்துக்களையும் அந்த இடத்துல கேட்க வேண்டிய பிரதேச சபையின் கருத்துக்கள் சொல்லுங்க. வணக்கம் சார், நான் வெளிகாம் வடக்கு பிரதேச வேண்டும். நிதி மூலம் என்ன வழிகிறார் கதபிகம் வழிகிறாரு. அப்போ இந்த சபையில் கல சந்தர்ப்பங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். ப்ரொப்போனன்ஸுக்கு டிரான்ஸ்லேஷன் போடுங்க. அப்போ இது இங்கே எல்லாம் நடக்காது. தயவு செய்து இந்த விடயத்தை உதாரணத்துக்கு பேங்கர் சொல்லுவாங்கன்னா இலங்கை வங்கி தமிழில் தான் இருக்குது, பீப்புள்ஸ் பேங்க் மக்கள் வங்கி தமிழில் இருக்குது. இதில் என்னன்னு தெரியல. அஸ்வமேக்கு நாங்கள் ஏதோ நலன்புரியன்றதோ மாற்றி தமிழில் போடுறோம். தயவு செய்து ஒரு கொள்கை ரீதியாக அமைச்சரவையில் முடிப்பு எடுக்க வேணும். தமிழுக்கு தமிழ் சிங்களத்தில் போடுங்க, உங்களை சிங்களம் அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அதனுடைய தமிழாக்கம் தமிழில் இருக்கணும். தமிழுக்கு தானே இது என்ன பிமாவெல்லாம் நிலம் இன்னும் என்ன தெரியல. பிமா அந்த நிலம் அது இட்ஸ் ஓகே. அப்போ இது வந்து கௌரவ அமைச்சருக்கனுடைய வேண்டுகோள். இது ஒரு அரசாங்கத்தில் தீர்மானமாகும். நீங்கள் அந்த சிங்கள பேர் இருந்தாங்க ஆட்சேபம் இல்லை. ஆனால் அதில் அதற்கான மொழிபெயர்ப்பு தமிழில் வரட்டும். நான் சொன்ன மாதிரி தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் இதை கவனத்தை தான் கொடுங்க. நாங்கள் பல்வேறு இனங்கள் வாழ்கின்ற நாடு என்ற அடிப்படையில் முன்மொழிகளில் போட்டால் நின்று, ஆனால் இந்த வகையான ப்ரொஜெக்டுகளை சில நேரங்களில்
கல்வி அறிவிட்ட பல அரசியல்வாதிகளுக்கு வாசிக்கக்கூடிய கூட முடியாதா இருக்கும். ஆனால் பொதுவாக ஆங்கிலத்தில் இருந்தால் நாங்கள் அதை எங்கேயும் கொண்டு கதைக்கலாம் என்று எல்லாருக்கும் அரசியல்வாதிக்கு இருக்கு. விஷயம் அது வேற விஷயம். எனக்கு 3 பாஷையும் தெரியும், நான் 3 மொழிகளும் பேசுவேன். இதுல நான் சொல்றது எந்த பாஷையும் போடுங்கோ. ரைட், ஓகே. அது என்னென்றால் உண்மையில அந்த அது சரி இதே பூமி என்று அல்ல இல்லைன்னா திட்டங்கள் நடைமுறை முக்கியமான பாராளுமன்றத்தில் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோட தமிழில் மட்டும்தான் கலைப்பார்கள். எல்லா நேரமும் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டார்கள். ஆகவே தயவு செய்து மற்றவர்களுடைய இன ஒற்றுமைக்காக அவர்களுடைய மொழியையும் படிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். මේක සිංහල අපි පාර්ලිමේන්තුවේ සමහර වෙලාවට කතා කරන සිංහලයි. එතකොට භාෂාව තුනම තියාගත්තොත් අපිට කතා කරන්න පුළුවන් නම් ඉස්සරහට මොනවාරි කරගන්න පුළුවන්. නැත්නම් අපිට දෙමළ ඕනේ කියලා කිය කවදාවත් මුකුත් කරන්න බෑ. එතකොට හැම බෙඩ කඩුවත් අපිට අමාරු වෙනවා. එතකොට මට කැමති අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීලාට පුළුවන් නම් අනිත් லாங்குவேஜ் පොඩ්ඩක් කියලා දෙන්න. Thank you. ரைட். இதுல என்னென்ன நாங்கள் என்னென்னால் இதில் உண்மையில அந்த திட்டத்தின் பெயர் அந்த சொல்லில வந்தபடியால நாங்கள் அதை அப்படியே போட்டிருக்கோம். நாங்கள் இனி வருங்காலங்கள் இதே பூமிண்டு நாங்கள் அதை கவனம் எடுக்கிறோம். இந்த அடுத்த கட்டம் 21/11 எங்களுடைய நான் நினைக்கிறேன் மின்சார சபை தலைவர்களாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க நினைக்கிறேன். அது சம்பந்தமாக நம்முடைய ஆவணங்கள் சமர்ப்பிக்க முடியும். இங்கே மின்சார சபை தாந்தோன்றித்தனமாக குற்றச்சாட்டு தலைவர் கட்டுப்படுத்த வேண்டும். பொய்யான தகவலை இந்த சபையில் கூறும் பொழுது அனைவரும் செய்ய எடுக்கும் பொழுது தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் சொன்ன ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இந்த ஒரு முக்கியமான சபையில் வைக்கும் பொழுது இது அரசியல் உள்ளது. பாதுகாக்க வேண்டும். ஜனாதிபதி சொல்கிறார்கள் அரசியல் நேரடியாக வேலை செய்யும் போது நீங்கள் அதுபோல் பக்கம் நிற்க வேண்டும். இந்த மக்கள் மற்றவர்களை என்றுதான் இல்லாமல் இருக்கிறீர்கள். அரச உத்தியோகர்கள் நியாயமான வேலைகளை செய்யும் போது அரசாங்கம் அவர்களுடைய பக்கம் நீக்கும். உபகமா கருதுவோட தமிழ்ல சொல்றோம், நீங்க செய்த வேலை நியாயமான வேலை இல்லை, அதனால அரசாங்கம் உங்களோட நிற்காது. பொதுமக்களுக்காக தான் அரசாங்கம் உங்களை மாதிரி ஒன்றிரண்டு அடாவடித்தனம் செய்கிற அரச உத்தியோகர்களுக்காக அரசாங்கம் இருக்காது, இனிமேலும் வராது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நாங்கள் அந்த முடிவு ஏற்கனவே சொன்னது போல அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறது பொருத்தம். நீங்கள் எடுத்து மூலம் அந்த கோரிக்கை முன்வைங்க. வெள்ளம் அழிந்துவிடக்கூடிய பொதுமக்களை பாதிக்காதவாறு அதில் செயற்படுத்த வேண்டும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவிட வீதிகள் என்கின்ற போது அது வடிகால் அமைப்பா அல்லது அதில் இருக்கின்ற இணைக்குறை அனைத்தையும் நிறைவு செய்கின்ற திட்டங்களாக எதிர்காலத்தில் இருக்கணுங்கிறது. இப்போ யாழ் நகரத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்ற வேலையை எடுத்துக்கொண்டாலும் கூட யாழ் நகரத்தில் சும்மா வடிகால் அமைப்பு மாத்திரம் தண்ணியை போகிறதுக்கு மாத்திரமல்ல பிரச்சனை இருக்குது. அதில் அனைத்து வேலைகளையும் முன்னெடுக்கணும். அது நீண்ட நாள், குறுகிய கால, நீண்ட கால, மத்திய கால வேலை திட்டங்களோடு முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அது அந்த வகையான வேலை திட்டங்கள் தான் வகுக்க வேண்டும். கௌரவ அமைச்சர், என்னுடைய வீடும் கௌரவ எம்பியோட வீடும் ஒரே ஏரியாவில் இருக்கபடியா நினைக்கிறேன் என்னுடைய வீட்டுக்குரிய பாதையும் சேர்த்து போடப்படும். முக்கியமாக நான் சொல்ல வருவது வீதி அபிவிருத்தி மட்டுமல்ல, சுற்றுலாத்துறையா இருக்கட்டும் அல்லது எங்களுடைய விவசாயத்துறையா இருக்கட்டும், சம்பந்தப்படுகின்ற அந்த ப்ரொஜெக்டுகளை எங்கள்கிட்ட அதை பார்க்க தெரிவிக்கணுமா இருந்தா நாங்கள் அதை ஆராய்ந்து மற்ற ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்களோட சேர்ந்து கலப்புமா இருந்தால் அதுக்குரிய ஒரு நல்ல இது வரும். நான் இதுல குறை கண்டுபிடிக்கிறதால நான் எதையுமே கொண்டு போக போறதில்லை என்னுடைய வீட்டுல. அதனால நீ குறை கண்டுபிடிக்கிறதாக எல்லாத்தையுமே திருப்பி கதைக்கவில்லை. அப்படியான ப்ரொஜெக்டுகளை முதலே ஒரு PDF பண்ணி எங்களுக்கு இமெயில் பண்ணினால் நாங்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களோட போய் கதைத்து அங்கே தேவையான ஒரு வீதியை விட்டு என்னுடைய வீதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தால் நானே சொல்லுவேன் போட வேண்டாம். ஆனால் என்னுடைய கௌரவ வைத்தியர் என்னுடைய வீட்டுக்கு அப்பாலம் பெறால் வைத்தியருக்கு போடப்படும் போது என்னுடைய வீட்டுக்கும் பாதை போடப்படும் என்ற அடிப்படை நம்பிக்கையோட நல்ல விரும்பும் இந்த ஒரு நன்றி. என்னென்னா உண்மையில எவ்வளவு வீதிகள் இங்கே இருக்குது செய்யப்படாமல் இருக்கிறது செய்து அதே நேரம் ஆடிக்கு எவ்வளவு இருக்குது, பிரதேச சபைகள், நகர சபை, மாநகர சபைகள் இருக்கிறது. இதுங்க அடுத்த கூட்டத்தில் பட்டியல் படுத்தினீங்க என்றால் அதில் முன்னுரிமையை கொண்டு வந்தாலே பல விஷயம் நடக்கும். கௌரவ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைக்கு அமைவே நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், உள்ளூராட்சி திணைக்களத்திலே தங்களுடைய வீதிகள் தொடர்பாகவும் அதிலே திருத்தப்பட வேண்டிய வீதிகள் தொடர்பாகவும் அதற்குரிய மதிப்பீடும் அவர்களிடத்திலே
முன்னுரிமை அடிப்படையில் இருக்கின்றது. அதை நாங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு அவர்கள் அந்த தற்போதைய பெறுமதியிலே அதற்குரிய மதிப்பீட்டை மீள் செய்து அவர்கள் எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சமர்ப்பிப்பார்கள். அந்த விவரம் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முன்னர் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 3 வீதிகளும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், உள்ளூராட்சி திணைக்களத்தின் வீதிகளுடைய விவரங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே அதுக்குரிய மதிப்பீட்டோடு உங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கௌரவ அமைச்சர்களுக்கு என்னுடைய முக்கியமான விஷயம், அந்த ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு அனலைசிஸ் செய்யல அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிறாங்க டெவில் வாக்கிங் உண்டு. டெவில் வாக்கிங் சொல்றது வந்து அங்கே எல்லாருமே சார்பா கதைச்சு கொண்டிருந்தால் அந்த கௌரவ தலைவர்களுடைய கருத்தின்படி தான் இது நடக்கும். அங்கே ஒருவர் எதிர்த்து கதைத்து குறைகளை சுட்டுக்காட்டும் பட்சத்தில் சொல்றது இங்கிலீஷ்ல டெவில் வாக்கிங் உண்டு. தயவு செய்து யூடியூபில் அடுத்து வாசிக்குமாறு உங்களுடைய அன்பு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிளானிங்ல ஒரு செக்ஷன் இருக்கு, டெவில் வாக்கிங், ப்ளீஸ் ரீட். சரி, தலைவர் அதான் உங்களோட தான் நான் பேசுறதுலான் இருக்கேன். இதா மேலதிகமா எந்த திட்டம் நாங்கள் என்னென்றால் இதில் அடுத்த திட்டம் எங்களுடைய நடம் இந்த அஜெண்டாவில் போட்டிருக்கிறது. அரசாங்க நிறுவனங்கள் பொதுமைப்புகளால் சமர்ப்பிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அபிவிருத்தி சமகால தேவைப்பாடுகள் பிரதேச செயலாளர்களிடம் கோரி பெற்று இதில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவரங்கள் உங்களுடைய பார்வைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனுடைய தேவைப்பாடுகள் முன்னுரிமைகள் தொடர்பாக நீங்கள் அடுத்த கூட்டத்துக்கு முன்னராக ஒரு 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்களிலே எங்களுக்கு இந்த விவரங்களுடைய முன்னுரிமையை நீங்கள் தரும் பட்சத்தில் நாங்கள் அடுத்த கூட்டத்தில் இதற்குரிய அனுமதிக்கு கௌரவ அமைச்சர்களுக்கு மறுபடியும் முருகவள்ளி இந்த ப்ரோக்ரஸ் ஆஃப் த PSS ப்ராஜெக்ட் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டிங் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பல பொறுப்புக்கூடல் அதிகாரிகள் யாராவது இருக்கிறார்களா இந்த PSS ப்ராஜெக்டுக்கு? வாங்க, குட் மார்னிங். சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஜஸ்னாவில் வந்து 95 மில்லியன் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறேன் ஜஸ்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் 69 மில்லியன் தான் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆகவே மிச்சம் வந்து கிட்டத்தட்ட 84 லட்சம் ரூபாய் பெறுமதியானது ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இந்த 10 daysல 85 லட்சத்தையும் நீங்கள் வடக்கு மாகாண சபைக்கு இருக்கிற வைத்தியசாலைக்கு 85 லட்சத்தையும் 10 daysல ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? அந்த படையத்த படம் தான் பார்க்கணும். 85 லட்சத்தை வித்தின் 10 daysல செலவழிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ரெண்டாவது அதே மாதிரி பண்ணினால் சுகாதாரத்துறை தொடர்பாக எனக்கு தெரிந்தபடியாக இந்த கேள்விகளை உங்களுடன் முக்கியமாக என்னுடைய அமைச்சரிடம் இதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த ஜஸ்னாவில் PSS ப்ராஜெக்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகினது? இந்த கேள்வியை கட்டாயம் கேட்கணும் ஐயா. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் குறைகளை சுட்டிக்காட்டி தான் நான் ரெண்டு ஆகினான். ஆகவே மிச்ச குறைகளையும் சுட்டிக்காட்டினா சில நேரம் நாளைக்கு ஜனாதிபதி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அதனால் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் இந்த நிமிடத்தில் இழக்க விரும்பல. நீங்கள் இதுல யாழ்ப்பாணத்தில் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலையில முக்கியமா உங்களோட வைத்தியசாலை அதிகாரி டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் இருக்கிறார். இதுல என்னென்றால் மொத்த 95 மில்லியன்ல 69 மில்லியன் நீங்க பாதிச்சிருக்கீங்க. அது மாதிரி கிளிநொச்சியில 65 பாதிச்சிருக்கீங்க. முல்லைத்தீவுல 57 42. ஒரு காலத்துல போராட்டத்துல வரலாற்றுல எல்லாத்தையும் இடம்பெற ஒரு சமூகத்தின் 57 மில்லியன்ல 42 மில்லியன் தான் நீங்க பாதிச்சிருக்கீங்க. 90 மில்லியன் பவுலிங்காக பாதிச்சிருக்கிறீங்க. முன்னாடில 65 பாதிச்சிருக்கிறீர்கள். PDFல வந்து 21 மில்லியன்ல 140 மில்லியன் தான் பாதிச்சிருக்கீங்க. மிச்ச காசு அப்ப 21 மில்லியன்ல 140 மில்லியன் போனா மிச்சம் எவ்வளவு? அதுல 70 மில்லியன் இருக்கு. அப்ப அந்த 70 மில்லியனையும் 10 நாளில் படையப்பா மாதிரி நீங்கள் எவ்வாறு செலவழிக்கப்படுவது என்பதை தயவு செய்து சொல்லவும். ஏனென்றால் இதுதான் எங்களுடைய வடக்கு மாகாண சுகாதாரத்துறை. நான் இதை திருப்பியும் எடுக்கக்கூடிய காரணம் அடுத்த எலெக்ஷனுக்கு முடிவு. அது தவிர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த கருத்துக்கள் உதவும் என்பதால உங்களுக்கு கேட்கிறேன். நீங்களே அதோட PSS ப்ராஜெக்ட் நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். அதுக்கு சிறப்பு பரிசை கூட என்னுடைய வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் போய் வேண்டிக் கொண்டு வந்ததாக மோப்புத்தாட்டில் நான் பார்த்தேன். அதை நான் அடுத்த முறை என்னுடைய கௌரவ அமைச்சருக்கு தெரிவிக்கிறேன். என்றால் நாங்கள் சுகாதார அமைச்சு செலவழிக்கின்ற அதாவது வந்து அலோகேட் பண்ணுகிற மொத்த பணத்தை ஐயா நீங்கள் இதுல 10 வருஷத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 30% பாதிச்சிருப்போம், 40% பாதிச்சிருப்போம். முக்கியமாக எங்களுடைய வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் பீடியாக இருந்த காலத்துல திருப்பி அனுப்பியிருக்கோம். முழு காசு திருப்பி அனுப்பிட்டு இங்க சனம் போய் கேட்கலையே மருந்து இல்லைன்ற நாங்க சொல்லுவோம். கொழும்புல போய் இப்ப கூட நீங்கள் ஒரு ஆபரேஷன் செய்வதற்காக ஒரு ஆதார வைத்தியசாலையில ஒரு மருந்து இல்லைன்னு திருப்பி விடுகிறார்கள். இதன் மூலம்
அரசாங்கத்தின் பெயர் தான் பாதிக்கப்படுகிறது. இது ஒன்றுமே யாருமோ எந்த எம்பியையுமே பாதிக்கப்பட போவதில்லை. இதன் மூலம் அரசாங்கத்தினுடைய பெயர் தான் பாதிக்கப்படுகிறது. இதற்குரிய PSSP ப்ரொஜெக்டுக்குரிய சகல டாக்குமெண்ட்ஸையும் அடுத்த முறை சப்மிட் பண்ண சொல்லி தயவு செய்து கேட்கவும். அதில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப் டு டேட் 348.94 மில்லியன். மிச்ச 10 நாள்ல 60 மில்லியன் பாய்க்கும். இல்லை, பில்ஸ் இன் ஹேண்ட் 33.26 மில்லியன். ஓகே, மொத்தமாக கூட்டிக்க 381 மில்லியன் வந்துட்டுது. Alright. அதனால 19 மில்லியன் செலவழிக்கிறது ஒரு கஷ்டமான காரியம் இல்லையே. 10 நாள்ல இல்லை, அதனாலதான் நான் சொன்னேன், இந்த தலையங்கங்கள் போடும்போது ஒரு இயர் டைட்டிலோட போடுங்க. 2024, 2025, 2026 அதோட மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் போடுங்க. அப்பதான் ஐயா பாக்குறவர்களுக்கு தெரியும் இது இந்த வருடத்துக்குரியதல்ல, இது போன வருடத்துக்கு இல்லை, அது எதிர்ப்பு வருடத்துக்கு. நாங்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகிறோம் என்றால் ஒரு 3 லைன் போட்டுக் கொள்வோம். அந்த 3ஐயும் மொத்தமாக கூட்டி பார்த்தால் 100 கிட்ட இருக்கும். அப்போது நீங்கள் மக்கள் நினைப்பார்கள் எல்லாமே செலவழிக்கப்படும். வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தங்கமத்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையும் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்வார்கள். ஆனால் ஏழைகள் போக வேண்டிய வைத்தியசாலை, பருத்துத்துறை வைத்தியசாலை, சாவச்சேரி வைத்தியசாலை மற்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன வைத்தியசாலை தான் ஏழைகள். உதாரணமாக கிளிநொச்சியில் பரந்தூர்லேருந்து ஒரு ஆள் பஸ்ஸில் வந்து ரங்கி போய்க்குள்ள அங்கே ஒரு ஃபுட் அக்கவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றது ஒரு பெரிய பாரதூரமான குற்றம். ஆகவே அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்காம அல்லது பிழையான விதத்தில் செலவழிக்கிறது பீனல் கோர்ட்ல ஒரு செக்ஷன் இருக்கு. அது லோ இருக்கு, அவர்கிட்ட நான் கேட்டு சொல்லலாம். அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்படலாம். மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ ஆளுநர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு வைத்தியர் என்ற ரீதியிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கேட்ட கேள்விகள் சிலவற்றுக்கும் உங்கள் அனைவருக்கும் பதிலளிக்க விரும்புகின்றேன். யாழ் போதனா வைத்தியசாலையில் தற்போது 5 நோயாளிகள் லெப்டோஸ்பைரோசிஸ் வருத்தத்துக்காக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 6 பேர் இறந்ததில் ஒருவர் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற வியாதியில் இறந்ததாக லெபோரட்டரி டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது. மேலும் 3 அவ்வாறான வருத்தங்களே இருந்திருக்க வேண்டும். மேலும் 2 அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒன்றும், இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய தொற்றோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் மேலும் 5 அந்த இரத்த பரிசோதனை வந்த பிறகுதான் நாங்கள் சரியாக கூற முடியும். ஆகவே மேலும் 5 சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சிகிச்சை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன. பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை. இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இரண்டாவதாக, போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் 2002 என்னுடைய RDHS கிளிநொச்சியில் தொடங்கி 25 வருடம் கடமையாற்றி இருக்கின்றேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ அமைச்சர்கள், யாராவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவனாயிலும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயங்க மாட்டேன். இருப்பினும் டாக்டர் கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா, நான் கதைத்த பின்னர் நீங்கள் கதைக்கலாம். நீங்கள் சில சமயம் நான் கதைக்கும் போது குறுக்கீடு செய்யக்கூடும் என்பதற்காக முதலே சொல்லுகின்றேன். அது உங்களோட ஆஃபீஸில் இல்லை. இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற ரீதியில் நானும் எனக்கு கீழுள்ள உத்தியோகத்தர்களினை அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும். நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், வைத்தியசாலையில் 15 நுழைவாயில்கள் இருக்கின்றன. நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல, பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும்
நோயாளிகளை பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது. அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது. நான் பணிப்பாளர் இந்த இடத்திலிருந்து அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன். குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது. நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சேவையை எடுத்து செல்ல வேண்டும். ஆகவே இதை நான் இந்த சபைக்கு சொல்ல விரும்புகின்றேன். நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்ளுகின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன். மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல, இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தீர்களா, நீங்கள் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்து தான் சேவை செய்கின்றேன். ஆகவே கௌரவ அமைச்சர், கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற போது ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது. ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும். அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம். இதுக்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த வாலண்டியர்ஸ் பற்றியும் கேட்டிருந்தால் 2022ஆம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்புக்கு சென்றபோது பிரதி பணிப்பாளராக இருந்தவர் முதலில் 50 பேரை டாக்டர் ஜமுனானந்தா என்பவர் 50 பேரை எடுத்து 3 மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார். அதற்கு பின்னர் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபார்சிலும் சுமார் 200 பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனமின்றியும் வேலை செய்ய தயார், தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார். ஆகவே அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் வருகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் இன்னும் சிறுதொகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம். அவர்கள் வேலைவாய்ப்புக்கு செல்லுகின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபார்சு கடிதத்தையும் வழங்க முடியும். வேலை வாய்ப்பை வழங்குவது பணிப்பாளரின் நிலை அல்ல. இது விடயமாக நான் சுகாதார அமைச்சுக்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கின்றேன். நேற்றும் 102 தொண்டர்கள் வந்து சில கடமையாற்றினார்கள். இன்னும் 92 பேர் இன்றும் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொண்டர்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக எமது வைத்தியசாலையில் 200க்கும் மேற்பட்ட ஆளணிகள் இருக்கின்றன, அவற்றையும் நீங்கள் நிரப்பித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வீடுகள் ஏற்கனவே அத்திவாரம் போடப்பட்டபடி 50,000 அல்லது அதுக்குரிய பொருள் வழங்கப்பட்டபடி இருக்கு. இப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மொத்தமாக எத்தனை வீடு, அதால்
அவர்களுக்கு பிரதிவார வீட்டு திட்டங்கள் எதுவும் வழங்கப்படையும். இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் கடக்க போகுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே. அதில் எவ்வளவு வீடு இருக்குது, எவ்வளவு அப்படி அத்திவாரம் போடப்பட்டபடி இதில் உறுப்பினர்களே 2018-19 ஆண்டுகளில் மாத்திரம் 3817 வீடுகள் இருக்குது. அதில் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க 35 எவ்வளோ 3817. 3817. இதில் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா, ஏதாவது கட்டுப்பட்டிருக்கா முழுமையா? ஃபவுண்டேஷன் மாத்திரம் போடணும். ஃபவுண்டேஷன் சில வீடுகள் பொதுமக்கள் தங்களுடைய காலம் கூட போனபடியால தங்களுடைய நிதியை பயன்படுத்தியும் ஒரு சில பக்கம் பொதுமக்கள் பூர்ணப்படுத்தி இருக்கணும். இந்த வீடுகளுக்கு என்ன அவர்களுக்கான விடு என்ன நடக்க போகுது? இது சம்பந்தமான நிதி எங்களுக்கு ஒதுக்கப்பட இல்லை. கடந்த காலத்தில் தந்த நிதியில் நாங்கள் கொடுத்துட்டு மீதி வேலை செய்ய முடியாமல் இருக்கிறோம். அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக வீடுகள் கொடுக்குறீங்கள் தானே, வேற ஆக்களுக்கு இந்த வீடு கொடுக்குறீங்கள் தானே, கொடுக்கும்பொழுது இவர்களை முன்னுரிமைப்படுத்தக்கூடாது. இது தொடர்பாக நான் இந்த சூரிய சோலார் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அதுக்கான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது நாங்கள் அதில் தெரிவித்திருந்த நாங்கள் இந்த கூட்ட முன்னாள் கௌரவ ஆளுநர் தலைமையில் நடந்த கூட்டத்தில், அதாவது அவ்வாறான வீடுகளை சோலார் திட்டத்துக்கு தெரிவு செய்யல இந்த பயனாளிகளுக்குரிய முன்னுரிமையை கொடுத்து அந்த வீட்டை தொடர்ந்து அப்படியே கட்டுறதுக்குரிய ஏற்பாடு அல்லது அவர்களுடைய அந்த புதிதாக அந்த வீடுகளை நிர்மாணம் செய்யக்கூடிய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தாங்க. அந்த கோரிக்கையும் அந்த திட்டமும் இன்னும் நடைமுறைக்கு வர இல்லை. அது சாத்தியப்பாடு குறைவு, அது நடக்காத போல இருக்கு. அப்படி என்றால் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்து நீங்க ஒரு கேபினெட்ல போட்டு இது ஒரு நாட்டுக்கு உதவி கேளுங்க. இவர்களுக்கு ஏதாவது ஒரு நானும் கூட அந்த வீடுகளை சென்று பார்த்திருக்கிறேன். இதுல 1000 பயன்படுத்த முடியாத அளவுக்கு வீடுகள் காணாமல் போய் கிட்டத்தட்ட 1000 வீடுகள் கூரை போடாம இருக்கு. அதுக்கு மிகுதி நிதியை விதிவிட்டாலும் முடியாது. அது இப்பத்த கால 5 வருஷத்துக்கு பிறகு அந்த நிதியில செய்ய முடியாம இருக்கு. தீர்மானம் எடுக்கணும் சார். என்னண்டா இந்த இவைக்கு முன்னுரிமை அடிப்படையில் அந்த வீடு திட்டம் கொடுத்துனாங்க சார் NHC. இப்போ அந்த வீடு திட்டத்துக்கு 50,000 75,000 கொடுத்ததால இவற்றை அந்த முன்னுரிமை எவ்வளவு நிலையிலையும் அந்த இனிவர வீடு திட்டத்தில் உள்வாங்க இயலாத நிலைமையும் இருக்கு சார். அப்போ இந்த வீடு திட்டம் கொடுத்தது அந்த 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 இன்றைய அளிச்சாவளியை வீடு திட்ட பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு 50,000 75,000 கொடுத்தபடி வீடு திட்டம் அப்போ அதுக்கு முழுமைப்படுத்த முடியாது. அதோட முன்னுரிமையும் விளந்து நிற்கணும். அப்போ அதுக்கான தீர்மானம் எடுக்கப்படும் சார். நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் எழுத்து மூலம். இதுல ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னண்டா ஒனரபிள் சேமன், இதுல இந்த வீட்டு திட்டம் இன்றைய கிட்டத்தட்ட 18-19 இன்றைக்கு 7 வருஷங்கள் போகுது. ஆனால் இவர்களுக்கு திரும்ப வேறு திட்டங்கள் எதுவும் வழங்கப்படவும் இல்லை. இப்போ 1000 வீட்டுக்கு கூரை போடலாம்ன்றது அது அவர்களோட சொந்த காசு. அவர்கள் சொந்த காசான் மிச்சத்தை கட்டியிருக்கோம். கொடுத்தது 50,000 அதுக்கு உட்பட்ட காசான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு இப்போ உள்ள கரண்ட்லி அது அந்த வீட்டை முடிக்கிறதுக்கு எவ்வளவு காசு முடியும்ன்ற எஸ்டிமேட்டை போட்டு அட்லீஸ்ட் நீங்கள் கேபினெட்டுக்கு இப்போ நீங்கள் கேபினெட்லையும் மினிஸ்டராக இருக்கிறபடியா அதை கேபினெட் ஊடாக வேண்டாலும் ஒரு நாட்டுகிட்ட இருந்தாலும் இந்த உதவியை கேட்டு இவர்களுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்கணுமே. இப்போ புது வீடு வரைக்கும் வேறு யாருக்கே கொடுக்குறோம். ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுத்துருக்கு, அப்புறம் பிள்ளை திருமணம் செய்த பிறகு இன்னொரு பிள்ளைக்கும் கொடுப்பது. ஆனால் வீடே கொடுப்படாத மேல்குடியேற்றத்துக்காக வழங்கப்பட்ட இவர்களுக்கான வீடு முடிக்கப்படாமல் இருக்கு. அப்போ இந்த விடயத்தை ஒருக்கால் நீங்கள் இதை விசேடமாக அடுத்த கூட்டத்துக்கு இடையில நாங்கள் இதுக்கு ஒரு நல்ல விடய தந்தா இல்லை. கௌரவ அரசாங்க அதிபரிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். இதுவரை காலமும் கொடுக்கப்பட்ட வீட்டின் ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல், பிசினஸ் கேஸ், பிசினஸ் சார்ட்டர் இந்த மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இனியும் நீங்கள் எழுத விரும்புகின்ற எல்லா ப்ரொஜெக்டுகளில் ப்ரொஜெக்ட் எனக்கு தெரியாது ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அளவன் செய்யறீங்களா அல்லது சாதாரணமாக வளமையான ட்ரெடிஷனல் பண்ணிலாம் செய்யறீங்களா தெரியாது. அந்த ப்ரொஜெக்டுகள் அவ்வளவும் பொதுமக்களுடைய பார்வைக்கு அந்த ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல்ஸ் இருக்க வேண்டும். ஒரு செலக்ஷன் கிரைட்டீரியா நீங்கள் போடுறீங்கன்னா அந்த செலக்ஷன் கிரைட்டீரியா இருக்க வேண்டும். அதுக்குரிய மொத்த பட்ஜெட் இருக்க வேண்டும். அதுக்குரிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மீண்டும் கொடுபட வேண்டும். அப்போது அரசாங்கத்தில் ஒரு நல்ல நம்பிக்கை பொதுமக்களுக்கு வரும். அது இந்த தேசிய அரசாங்கத்துக்கு நல்ல விஷயமாக நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். அதை ஒரு எல்லாமே ஹார்ட் காப்பியில் அடித்து கொண்டு வீட்டுக்கு அனுப்பாம தேவையான யார் போட்டாலும் ஒரு இமெயில் அட்ரஸ்ல அந்த ப்ரொபோசலை சென்ட் பண்றதுக்கு எல்லாரும் போகாது. அது செய்யறது ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அதுக்கு ஏதாவது உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய மாஸ்டர்ஸ் ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறேன். இதனால எந்த செலவும் இல்லாமல் ஒரு உதவி பண்ண முடியும். ஏனென்றால் இந்த வீடமைப்பு செயற்பாடுகள் கடந்த காலத்தில் மீள்குடியேற்ற அமைச்சாலையும் தற்போது நகர அபிவிருத்தி அமைச்சாலையும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
வீட்டு திட்டத்துக்குரிய நிதி ஒதுக்கீடாக ஒரு வீட்டுக்கு தற்போது 1 மில்லியன் ரூபாவும் 0.6 மில்லியன் ரூபாயும் வீட்டு திட்டத்துக்கான ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நிதி ஒதுக்கீடு உண்மையிலே போதுமானதாக தற்போது நிலைமையில காணாது. நீங்கள் பார்லமெண்ட் உறுப்பினர் ரீதியில இந்த நிதி ஒதுக்கீட்டை தற்போதைய பொருளுடைய தன்மையின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கிறக்கூடிய கோரிக்கையை முதலாவதாக நாங்கள் உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம். அடுத்தது இந்த திட்டத்துக்குரிய சகல செயற்பாடுகளும் பிரதேச செயலாளர்களாக நேரடியாக பார்வையிடப்பட்டு அவர்களுடைய அந்த வீட்டு திட்டத்தினுடைய முன்னேற்றத்தினுடைய அடிப்படையிலே அவர்களுக்குரிய வங்கி கணக்கிலே பணம் வைக்கப்பட்டு விடுவிக்கப்படுகின்ற நடைமுறை கடந்த நூறுகிற காலம் முதல் தொடர்ச்சியாக சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்குரிய மேற்பார்வை முழுமையாக மாவட்ட செயலாளராலே மேற்பார்வை செய்யப்படுகின்றது. கடனை பெற்றுத்தான் வங்கியில் அகன்ற நகையை அடகு வைத்துத்தான் வீட்டுத்திட்ட வேலையில தொடங்குகிறார்கள். அவர்கள் வீட்டுத்திட்டம் பொறுப்பேற்க அவர்களும் கடனாளிகளாகிறார்கள். ஏன் முதல் கட்டமாக ஒரு சிறிய தொகை அவர்களுக்கு அரசாங்கத்தால் விடுவிக்கக்கூடிய வசதியை செய்து கொடுக்கலாம் தானே? இது முன்ன சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அரசாங்கத்தின் கீழ் செய்யப்பட்ட வேலை திட்டம் உண்டு. அதனால வேண்டி இதில் நாங்கள் அந்த ஏன் கொடுக்கவில்லை அதுகளை தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறத விட இப்ப நாங்கள் தேசிய வீடமைப்பு அதிகார சபை கிட்ட நாங்க சொல்றோம் எடுத்து அந்த டீடைல்ஸ்களை எங்களுக்கு தான் உத்தியோகத்தர்களும் சேர்ந்தா ஒரு 2 வீக்ஸ்ல செய்யலாம். 2 வீக்ஸ் எங்களுக்கு அபிவிருத்தி அடுத்ததா நீங்க அப்ப எங்களுக்கு இந்த மாதம் சொன்னால் இந்த மாதம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு அந்த முழுமையாக அந்த விவரத்தை மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைங்க. தனிப்பட்ட பெயர் ரீதியாகவும் 3 விஷயத்தையும் போட்டு எங்களுக்கு அனுப்பி வச்சீங்கன்னா கௌரவ அமைச்சர்களுக்கும் நிதி பணம் வழங்கால போக முடியாம இருக்கு நம்ம வீடு திட்டத்துக்கு. ஆனபடியே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பங்களிப்பையும் எங்களுக்கு வழங்க சொல்லி கேட்டுக்கொள்றோம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த பங்களிப்பையும் எங்களுக்கு வழங்கின இல்ல அவர்கள் பங்களிப்பு செய்வார்கள், ஆனால் மதிப்பீடு உங்களால் அறிவிக்கப்பட வேண்டும். செய்ய தர சரி, ஓகே. பிரதிநிதியாளர்கள் உங்களுடைய அந்த பிரதிநிதிகளுடைய கிராம அலுவலக பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தில் இந்த பணிக்கு இந்த 2 வாரத்துக்கு நீங்கள் அவருக்கு அனுமதியை கொடுங்க. கௌரவ அமைச்சர்களுக்கும் கௌரவ கவர்மெண்ட் எதிர்ப்பு முக்கியமான வேண்டுகோள், பொதுமக்களிடமிருந்து கிடைக்கின்ற முறைப்பாடுகளை பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் போய் நீங்கள் பார்க்கும்போது செக்யூரிட்டி கார்டிடம் முன்னுரிமை எடுத்து வாருங்கள் அல்லது போலீஸை போய் முறைப்பாடு செய்ய என்பது ஒரு பாராளுமன்றத்தையே அவமதிக்குரிய அதை போய் நாங்கள் மீடியாவில் வேற சொல்லுவோம் என்றால் அடுத்த முறை வந்தால் நாங்கள் செக்யூரிட்டி கார்டை பிடித்து வெளியே விடுவோம் என்பது பாராளுமன்றத்தையும் அரசாங்கத்தையும் அவமதிக்கிற செயல். I would like to convey this message to the Deputy Inspector General. Please notice that at that one day I was supposed to go Danganni as a parliament member. I was threatened by the hospital security guard and I called 119 because the government has not given any kind of security for a parliament member. They have taken this as a decision during necessary things. Thank you. சாரி உறுப்பினர்களே, நான் ஒரு விடயத்தை இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்றேன். உண்மையிலே இது மாவட்ட அபிவிருத்தி சபை குழு கூட்டம். அப்ப இந்த கூட்டத்தில் ஒரு எஜெண்டா ஒன்று இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும். அப்ப அந்த எஜெண்டாவுக்கு மேலதிகமான வேறு விடயங்கள் பேசுறதுக்கு நாங்கள் ஏனைய விடயங்கள் என்று தனியாக போட்டு வச்சிருக்கிறோம். அதில் தான் நாங்கள் ஏனைய விடயங்களை பற்றி பேசுவோம் ப்ளீஸ். அதனால வேண்டி ஏன்னு கேட்டால் பின்னுக்கு மற்ற வேலைகள் இருக்குது, இங்கே நிறைய எல்லா முக்கியமான ஆட்கள் வருகை தந்திருக்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொண்டு இருப்பதன் காரணமாக நாங்கள் 1 by 1 போகின்ற பொழுது உண்மையிலே எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் உடைச்சு கொண்டு போகலாம். மேலதிகமாக பேசக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஏனைய விடயங்கள் தலைப்பின் கீழே பேசுவோம். தலைவர், ஒரு தெளிவுபடுத்தல் உண்டு. உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் இந்த வீட்டமைப்பு வேலை திட்டங்கள்ல வடகிழக்கு அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். பிரைஸ் எஸ்கலேஷன் என்னபடியா 2019ஆம் ஆண்டோட நாங்க செய்யப்பட்ட அந்த எஸ்டிமேட்டை நாங்க இப்ப கன்சிடர் பண்ணி இல்ல, அது phase 1க்கு மட்டும் தான் பார்க்கப்பட்டது. தெரியும், ஆனா கன்சல்டன்சி சர்வீஸ் அதுக்கும் கொடுக்க வேண்டி இருந்தபடியா எங்களுக்கு மினிஸ்ட்ரியால் ஆர்டர் வந்தது phase 1 ன்னு சொல்லி நாங்க பிரையாரிட்டைஸ் பண்ண ஏரியாக்கு மட்டும் தான் அதுக்கு செய்யணும். இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்ல எஸ்டிமேட்ல பிரைஸ் எஸ்கலேஷனுக்கு கட்டாயமா அதுல ஒரு பெர்சன்டேஜ் ஆட் பண்ணி அந்த பெர்சன்டேஜ் ஒரு செட் தான் டோட்டல் ப்ரொபோசல் செய்யிருக்கணும்.
நான் உங்களை பெரிய தொடர்பை பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி. சாரி, இது மெகா ப்ராஜெக்ட் என்னபடியா எங்களால முழு கட்டுமானத்துக்குமான ரிவைஸ் எஸ்டிமேட் செய்யறதுக்கு பெரிய ஒரு காஸ்ட் வந்து கன்சல்டன்சி சர்வீஸ் கொடுக்க வேண்டி இருக்கிறபடியா தான் அது செய்யப்படுது. கட்டாயம் இருக்கும் சொன்னால் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ப்ராஜெக்ட் இல்ல. உறுப்பினர் அவர்களே ஒரு விடயம் இருக்கின்றது. என்னண்டா இந்த ப்ரொபோசல் சம்பந்தமாக ஒரு விடயங்களாக நாங்கள் தகவல்களை கேட்கணுமா இருந்தா எனக்கு அவ்வாறான தகவல்கள் கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. நான் சொல்லிக் கொள்றேன் என்னன்னு கேட்டால், இது நம்மளுடைய முதலாவது கூட்டம், அதே இடத்துல வருட இறுதி கூட்டம். அப்ப இதுல முதல்ல நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அந்த பக்கத்தால் இருக்கின்ற விடயங்களை நாங்க சரிவர தெரிஞ்சு கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போவோம். என்ன கேட்டா இப்ப மற்றவர்கள் மாதிரி இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கோ அல்லது வேற ஏதாவது டீல் போடுறதுக்கோ நாங்க வரையில்லை. நாங்கள் அப்படி செய்ய போறதும் இல்லை. அதனால வேண்டி இங்கே இருக்கின்ற உங்களுக்கெல்லாம் இருக்கின்ற சந்தேகத்தை விட கூடுதலான சந்தேகம் எங்களுக்கு இருக்குது, கூடுதலான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது, கூடுதலான ப்ரொபோசல் வந்து அதெல்லாம் ஒன்றுமா எடுக்க இல்லை இன்றைக்கு. ஏண்டா முதல்ல அந்த பக்கத்தால் இருக்கின்ற கருத்துக்கள் என்னாண்டு கௌரவ அமைச்சருக்கு ஒரு பணியான வேண்டுகோள் என்றால், இந்த முக்கியமான பெரிய ப்ராஜெக்டுக்குரிய ப்ரொபோசல் தான் கேட்கிறோம். டெஃபினெட்லி வீடு கட்டி கொடுக்கிறது அதில் கேட்கல. இது ஒரு ஃபெயில் ப்ராஜெக்ட். for couple of years. அதால தான் நான் கேட்கிறேன் சொன்னால், and second request is when you are proposing this kind of a proposal, please consider the public void and the public buildings. There are lot of area they are finished. அதுல இந்த முக்கியமான இடங்கள்ல மக்கள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இருக்கிற வீடுகள் இருக்கு. அப்படியான ப்ரொபோசல் உள்ள ஃபர்ஸ்ட் எழுதுதல். அதுக்கப்புறம் வீடு இல்லாம 1000 சனங்கள் இருக்குது, வருமானம் இல்லாம இருக்கு, அப்படியான ப்ராஜெக்டுகள் எழுதுதல். அதற்கு பிறகு நகர அளவிடக்கூடிய 10 மாடி 20 மாடி 30 மாடி கட்டிடங்களை செய்யணும் என்று இந்த தாழ்வான அபிப்பிராயம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் பிளான் போடுறது நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிச்சிருப்பீர்கள். அந்த பேசிக் அனாலிசிஸ் செய்யறதுல பேசிக் அனாலிசிஸ்ல புரிந்து கொடுக்கிறது முக்கியமா மக்களுடைய பேருக்கு மட்டும். ஸோ ஃபர்தர் ப்ரொபோசல்ஸ் ஏதாவது செய்யறதில்லை. இது சொல்றது குட் இன்டென்ஷன், பேட் இன்டென்ஷனுடைய யாரையும் காயப்படுத்துறதுக்கு இல்லை. அந்த ப்ராஜெக்ட் கொலாப்ஸ் ஆயிருந்தா திருப்பி ஒரு கிக் ஸ்டார்ட் உண்டு. கிக் ஸ்டார்ட். ஸோ we can do a kick start and run it finish quickly. And இந்த further வார காலத்தில் அப்படியே விஷயம் நடக்கிறதில்லை. நீங்கள் அது ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்ல இருந்தால் நம்ம லெசன் லேர்ன் டாக்குமெண்ட் இருக்காங்க. லெசன் லேர்ன் டாக்குமெண்ட் இருக்காங்க ஒவ்வொரு வயசுக்கும். இந்த லெசன் லேர்ன் டாக்குமெண்ட் என்று நாங்கள் செய்யணும். அதோட நம்ம கம்பெனிக்கு நம்ம மில்லியன் கணக்கில் பே பண்ணியிருப்போம் ப்ராஜெக்ட். ஆனால் அங்க செய்யறது ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் செய்ய வேண்டியிருக்கிறோம். ஸோ இந்தியன் இந்த அரசாங்கம் நல்ல பேர் எடுக்கணும் என்பதற்காக மட்டும்தான் இதை கேட்கிறேன், மற்றபடி அரசியல் லாபங்களுக்காக அல்ல. நன்றி. ஆனால் இந்த நகர அபிவிருத்தி சபையினுடைய உதவி பணிப்பாளர் கௌரவ ஆளுநருடைய செயலாளர் குறிப்பிட்டது போல முழுமையாகத்தான் அதை கையளிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிற காரணத்தினால அந்த திட்டத்தை பூர்ணப்படுத்துறதுக்கு 2025ஆம் ஆண்டு பண பெறுமதியில் எவ்வளவு மில்லியன் ரூபாய் இந்த முழுமையாக செய்வதற்கு தேவை என்பதையும் அதை அவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் எவ்வளவு காலத்தில் அதை பூர்ணப்படுத்த முடியும் என்ற விடயத்தை நீங்கள் எங்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கும் தந்தால் நாங்கள் அது தொடர்பாக கௌரவ ஒருங்கிணைப்பு தலைவர் பார்லமெண்டத்திலே அல்லது நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கை எடுப்பார். நாங்கள் பிளமிட்டு எங்க நாங்கள் பிளவிட்டிருக்கோம் என்றதை பார்த்து 2.5 years ப்ராஜெக்ட் 2.5 years முடிய வேணும். எங்க பிளவிட்டிருக்கோம் பார்த்து அடுத்தடுத்த வார அரசு லெசன் டே டாக்குமெண்ட் சொல்லி அந்த லெசன் டே டாக்குமெண்ட் என்னென்று கூட தெரியாமத்தான் சம்பந்தப்பட்ட அதிகாரி இருக்கிறார். அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை மட்டும் நான் நினைக்கிறேன். யாரையுமே காயப்படுத்துவதோ அல்லது உங்கள் கூட்டத்தை குழப்பக்கூடிய எந்த தேவையும் எனக்கு இல்லை. அப்படி நான் இதுல கேட்டது உங்களுடைய கூட்டத்தை குழப்பவதாக இருந்தால் நீங்க அனுமதியோடு நான் வெளியில் போறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி. மலைப்பகுதியில் முன்னே ஆளுநரும் அரசாங்க அதிபரும் சேர்ந்துதான் இந்த நிதியை அதிசயம் பெற்றது. இது தேவை இந்த ஆளுநர் செயலாளருக்கு 3 ஆண்டு வரலாறு தெரியும். அதனுடைய நான் நினைக்கிறேன் நீண்ட நேரம் கிடைக்காமல் கௌரவ ஆளுநர் அவர்களும் கௌரவ அமைச்சர் அவர்களும் பேசி யூடிஎல் கட்சிகள் மேலதிக நிதியை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் விவாதித்து கொண்டிருக்க தேவையில்லை. ஒவ்வொரு செயல் ப்ராஜெக்டுக்கும் மேலதிக நிதியை பெற்றுக் கொடுக்கிறதா இந்த டிசிசி மீட்டிங் கூடுமையாக இருந்தால் எல்லா ப்ராஜெக்டும் செயலாகி கொண்டுதான் போகும். ஆகவே இது சம்பந்தமான அனுபவம் இல்லாதாக்கள் இதில் கருத்து தெரிவிக்கிறத நான் அவ்வளவு பெருசாக வரவேற்கிறேன். அப்படி கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. இல்லை கதைக்கிறவங்க விஷயம் தெரிஞ்சதும் தெரியாதவங்க இல்லை, தெரிஞ்ச கதைக்கிறேன். நான் சமயத்தில் வருஷம் இருந்தேன் தெரியாம கதைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கதைக்கிறாங்க. அதாலதான் இந்த ப்ராஜெக்ட் செயலாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அது கதைக்கிறாங்க.
கேட்கலாம். ஆளுநருக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஒரு சார்ஜோட போயிட்டு அவன் ஃபண்ட் அடிஷனல் 600 எடுத்து கொடுத்தோம் இந்த சபையில சொல்லியிருக்கேன். அபிஷேக பற்றி நான் இதை கலைக்க வரையில்லை, அது என்னுடைய ஜப்பும் இல்லை. அது பியூரோக்ராட் அண்ட் பொலிட்டிஷியன். ஆல்ரெடியாக நான் சொல்கிறேன், ஆளுநர் இருக்கிறார், ப்ரொடியூசர்கிட்ட ஃபாலோ பண்ணுவார், செக்ரட்டரிக்கு தெரியும், ஹிஸ்டரி. அவர் அமைச்சர் அவர்கள் நான் கேட்க தலைவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனுடைய அதை நீங்களே பேசி எல்லாம் நாங்கள்லாம் கட்டிக்காரன் இல்லை, ஆஃபீஸர்ஸுக்கு தெரியும் தானே. அது அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ். மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் கேள்வி கேட்கிற உரிமை பாராளுமன்ற பிரதிநிதி அடிப்படையில் எனக்கு இருக்கு. அதை உங்களுடைய பேருங்க மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் அதை தடுக்கலான்றதை அன்புடன் தெரிவித்துக் கொள்றேன். என்னுடைய பேரை நான் தெரியல. அனாமதயமா இருக்கட்டும், அது வேற, அது வேற. ஆனால் நான் சொல்றது கவர்னரும் அமைச்சர் அவர்களும் உங்களுடைய அபிஷேக கேட்டு கதைச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. பொலிட்டீஷியன் ஆஃபீஸர்ஸ் இல்லையே. இல்லை, அப்படி என்றால் இதுக்குரிய மக்களுடைய பிரதிநிதி கூட இங்க சேர்க்காது. அன்றைக்கு நீங்கள் மற்ற மக்களுடைய பிரதிநிதியாக வர முடியாது போயிட்டு அடுத்த முறை வைத்தமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது நான் ட்ரை பண்ணி விட்டுட்டேன். அதனாலதான் கணக்கு ப்ரொஜெக்ட் செய்ய இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த முறை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு மோசம் அடைகிறதுக்கு காலம் இருக்கு. எனக்கு இதுவே போதும். நான் சாதாரண தனி மனிதனாக பேசுறேன். கௌரவ ஆளுநர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், ப்ளீஸ் கௌரவ அமைச்சரும் ஆளுநர் அவர்களும் எது கூடுறது எது குறைஞ்சது எஸ்கலேஷன் எஸ்டிமேட் எல்லாம் பார்க்கக்கூடிய இருக்கு. தயவு செய்து அடிஷனல் ஃபண்ட் எடுத்து கொடுங்க. அவ்வளோதான் சார். ஒரு நிமிடம் எனக்கு. நான் நகராபிவிருத்தி அதிகார சபையின் ஒரு பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்றேன், பிரதிபலிப்பாளர். நாங்களும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சு தான் வந்திருக்கிறோம். ஆனா இந்த ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட், ஆனா அதுக்கான கன்சல்டன்சி சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறது CESL என்ற ஒரு அரசு நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான கன்சல்டன்சி செய்யணும். மந்த்லி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டு மினிஸ்ட்ரி வரையும் போய்த்தான் மந்த்லி அதற்கான பண விடுவிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன்று பின்னேறம் வந்து நாங்கள் GA கூட அரசு அதிபர் கூட அந்த ரிப்போர்ட் எல்லாம் எங்களால் சமர்ப்பிக்க வைக்க முடியும். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரியையும் நீங்கள் இப்படி தாக்கி கதைப்பது என்பது உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சகோதரி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் 5 பேஸ் இருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். 5 பேஸ் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். நடந்து கொள்ள தெரியாட்டி வந்து அவமதிப்பதாகவே கருதுகின்றேன். இதில் நான் விவாதிக்க வரவில்லை. இல்ல, ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறோம் சொல்றார்கள். முதல் பக்கத்தில் இருக்கிற 5 பேஸ் எல்லா டிகிரியும் எல்லாரும் பதிவு பண்ணித்தான் தரணும்னா அதுக்குத்தான் இந்த அதிகாரம், இந்த கூட்டத்தில் எங்களுக்கான ஒரு அதிகாரம் தந்துதான் நாங்க இங்க வர. அதிகாரம் தந்ததால எங்களுடைய ப்ரொஜெக்ட் செயலாயிருக்கபடியாக மக்கள் பிரச்சனையில பாதித்திருக்கிறதாலதான் பொது பணத்தை விரயம் செய்வது என்ற அடிப்படையில் மாத்திரமே உங்களோட கேள்வி கேட்கணும். உங்களுடைய கேள்வி கேட்கிற அதிகாரம் மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் எனக்கு இருக்கு. அதை நீங்க சிறப்பு அறிஞர்கள் ஒரு விடயத்தில் கேட்டா நாங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்க சொன்னாங்க பாரு. அதுக்கு மேல என்ன வேணும், இன்னும் சும்மா பீம் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. வந்து ஒருங்கிணைப்பு கூட்டமா அல்லது நேரடியாக பிரச்சனை வருதான் நமக்கு. மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க இல்ல, மாஸ்டர் இருக்கு. அதெல்லாம் அவர் மாஸ்டர் முடிச்சாங்களா முடிக்கலாங்கிறது அது இங்கே தேவைப்படாது. அதை சொன்னதுக்காக அஞ்சு பேஸ் இருக்குல்ல, அந்த இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஏன்னு கேட்டால் மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு டைம் போய் கொண்டிருக்கின்றது. சரியா? அது அதனால இதை குழப்பணும் என்று நினைக்காங்க. சரியா? கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு திருப்பியும் நான் ஒரு செகண்ட் தாங்க. இந்த மீட்டிங் வந்து ப்ரொடக்டிவிட்டியா போவதனால அல்லது இந்த மீட்டிங்ல யாருமே கேள்வி வைக்கலாத நீங்க செய்தல் என்பதுடன்
இந்த அர்ஜுனா நீங்க கேள்வி கேட்டீங்க, அவங்க கேள்விக்கு அழகா பதில் சொன்னாங்க. அந்த பதிலுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும் சொன்ன பிறகு மைக் எடுத்து சொல்லியிருக்கிறார். மைக் எடுத்து சொல்லிதான் தான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிறேன். அதான் நான் கேட்கிறேன். அந்த ப்ரொஜெக்ட் மாஸ்டர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இன்வெஸ்டிகேஷன், பிளானிங், எக்ஸிகியூஷன், எவாலுவேஷன், க்ளோஸ் அங்கே பேஸ் இருக்கு. அதை தான் கேட்கிறேன். அவரோட உங்களோட அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களோட உரிமையை பாதுகாப்பது போலவே இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகளுடைய உரிமையை நான் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு. அதனால வேண்டு இங்கே வந்து நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்ங்கிறது உண்மைத்தான், தலைவருங்கிறது உண்மைத்தான், அதற்கண்டு அவர்களுக்கு கீழானவர்கள் அல்ல. அதனால வேண்டி நாங்க எடுத்துக்கொண்ட நாங்களும் அந்த இடத்துல இருந்து வந்திருக்கின்றோங்கிறத மறந்து விட்டு அவர்களுக்கு வீணான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று பிளீஸ் நான் கேட்டுக்கொள்றேன். நம்ம வேலைகள் தொடரும், போக முடியாது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வெள்ள வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதியின் பிரகாரம் நாங்கள் இதனை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கும் அதாவது பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி இதற்குரிய நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்ளுகின்ற போது இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இந்த வெள்ள அனர்த்தத்திலிருந்து ஓரளவுக்கு நாங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும் என்ற ரீதியிலே பிரதேச செயலக ரீதியாக தயாரிக்கப்பட்ட திட்ட முன்மொழிவுகள் இதிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு மேலதிகமாக உங்களுடைய அவதானிப்பிலே ஏதாவது திட்டங்கள் இருப்பின் எதிர்வரும் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நீங்கள் அந்த திட்ட முன்மொழிவை முன்வைப்பீர்களாக இருந்தால் நாங்கள் அதனை பரிசீலிக்கலாம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய திட்ட முன்மொழிவுகள் நேற்று எங்கள் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்ட பின்னர் கிடைக்கப்பட்டபடினாலே நாங்கள் அதனை அடுத்த கூட்டத்திற்கு சமர்ப்பித்து அந்த திட்டங்களுக்குரிய திட்ட தயாரிப்புகளையும் இதிலே இல்லாத திட்டங்களை நாங்கள் தயாரிக்க ஒரு ஏற்பாடுகளை செய்கின்றோம். ஆகவே அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு முன்னர் உங்களுடைய திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கலாக இருந்தால் நாங்கள் அதற்குரிய திட்ட முன்மொழிவுகளையும் தயாரித்து சமர்ப்பிக்கலாம். ஆகவே இதில் நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் தேவைப்பாடுகள் இருக்குமாக இருந்தால் கேட்கலாம், அல்லது நாங்கள் அனுமதியை கொடுப்பதன் மூலம் இதில் அனுமதி வழங்கப்படும் நோக்கம் நாங்கள் அமைச்சருடைய நிதியை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே. அரசாங்க அதிபர் அவர்களே, கடந்த மாதம் நடந்த அனைத்து மாவட்டம் அந்த வணக்கம் எல்லோருக்கும். இன்று எனது தலைமையின் கீழ் இடம்பெற்ற முதலாவது யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். இந்த கூட்டம் மிகவும் ஆரோக்கியமாக நல்ல முறையில் இடம்பெற்றது என்பதே என்னுடைய கருத்து. இதன் பொழுது பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டன. அந்த பேசப்பட்ட விடயங்கள் பல்வேறு முடிவுகளும் எடுக்கப்பட்டன. அது மாத்திரமல்ல, இந்த கூட்டத்தில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் அவர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், அதே போன்று அர்ஜுனா அவர்கள், எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களான பவானந்த ராஜா, ஸ்ரீதரன், ரஜீவன், இளங்குமரன், அதே போன்று மாகாண சபையினுடைய தவிசாளர் CVK சிவஞானம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். அதே போன்று எல்லா நிறுவனங்களையும் சேர்ந்த இந்த அரசு அதிகாரிகள், பணிப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று இன்று இந்த இடத்தில் கூடுதலாக பேசப்பட்ட விடயம் கடந்த வருடத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி, அது எந்த அளவுக்கு எமது அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வாறான அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக வாத விவாதங்களோடு பேசப்பட்டது. அதே போன்று மாவட்ட அபிவிருத்தி சபை குழுவுக்கு பல்வேறு முன்மொழிவுகளும் கிடைத்தன. அப்போ அந்த முன்மொழிவுகள் அனைத்தையும் கவனமாக செவிமடுக்கப்பட்டிருக்கின்றது. மாவட்டத்தில் அடுத்து மாகாண சபையின் கீழ் மூலமாக இயங்குகின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தும் இன்று கருத்துரைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அண்மை காலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்பட்ட அழிவுகள் தொடர்பாகவும், அதே போன்று அவைகளுக்கு மானியம் வழங்கியது தொடர்பாகவும் அனைத்து விடயங்களும் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, அண்மையில் இப்போது எங்களிடையே ஏற்பட்டப்பட்டிருக்கின்ற எலிக்காய்ச்சல் தொடர்பாகவும், அதே போன்று அதன் மூலமாக ஏற்பட போகின்ற பாதிப்புகள்
தொடர்பாகவும் கூடுதலாக பேசப்பட்டது மாத்திரமல்ல, அது தொடர்பாக உடனடியான தீர்மானங்களை எடுப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் மக்களை தெளிவூட்டுவதற்கும் ஆன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அது மாத்திரமல்ல, இது தொடர்பாக இன்று காலையில் கொழும்பிலும் கூட சுகாதார அமைச்சரோடு அங்கு இருக்கின்ற தொற்று நோய் தடுப்பு பிரிவில் இருக்கின்ற பிரதானிகளாக இருக்கின்ற அனில் ஜெயந்த் அவர்களோடு பல்வேறு உரையாடல்கள் இடம்பெற்றன. அப்போ இடம்பெற்றதில் கூடுதலாக பேசப்பட்ட விடயமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனை பற்றியே பேசப்பட்டது. அது தொடர்பாக நேற்றும் கூட பல வைத்தியர்கள் இங்கு வருகை தந்தார்கள். இன்றும் கூட பலர் வர இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருடையும் சேர்ந்து இந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த பிரதேசத்தில் மீண்டும் பூதகரமாக கடந்த காலங்களில் பேசப்பட்டு வந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான பிரச்சனை பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் நாட்களில் இந்த காணி விடுவிப்புகள் அனைத்தையும் நியாயமான கோரிக்கைகள், அதில் எந்த விதமான முரண்பாடுகள் கிடையாது, அவைகளை நாங்கள் கூடுதலான கவனத்தில் எடுத்து உண்மையிலே எங்களுடைய அரசாங்கத்தின் நடவடிக்கையாக அவைகளை சாதகமான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்திருக்கின்றது. அந்த முடிவினை சரிவர நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கும் அதே போன்று கேபினெட் சபையில் சம்பந்தமாக பேசுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று வீதி புனரமைப்பு வேலைகள் சம்பந்தமாக கூடுதலாக பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அந்த வீதி புனரமைப்பு வேலைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று விவசாயிகளுக்கு மானியம் வழங்குகின்ற பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயிகள் முகம் கொடுக்கின்ற சந்தை ரீதியான பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த அனைத்து பிரச்சனைகளும் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை அனைத்தையும் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, நகர அபிவிருத்தி தொடர்பாகவும் நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு குளறுபடிகள் தொடர்பாகவும் அதே போன்று நகர சபை கட்டிட நிர்மாண வேலைகள் தொடர்பாகவும் அதை முடிவுக்கு கொண்டு வருவது எப்படி என்கின்ற பிரச்சனை தொடர்பாகவும் அதற்கு நிதிகளை பெற்றுக்கொள்கின்ற பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் பேசப்பட்டன. அந்த பேசப்பட்ட விடயங்களுக்கு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி தலைவர்களும் தாங்களுடைய சாதகமான கருத்துக்களை வெளியிட்டார்கள். அதே போன்று அதிகாரிகளிடம் கேள்வி தொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இது மாறியிருந்தது. வரவேற்கத்தக்க கூடிய விடயம். ஏனென்றால் அதாவது மக்களுடைய பணம், மக்களுடைய வரிப்பணத்தில் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் அந்த விடயங்களை அலசி ஆராய்ந்து A to Z வரைக்கும் கேள்விகளாக கேட்டு சரிவர மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாக மாற்றிக்கொள்ளுகின்ற நடவடிக்கை முன்னெடுப்பது இதனுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் மிகவும் ஆரோக்கியமான உரையாடலாகவே கூட்டமாகவே இந்த கூட்டம் இடம்பெற்றது என்பதை குறிப்பிட்டு கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் யாழ்ப்பாண அபிவிருத்தி குழுவின் தலைவர் என்ற வகையில் எதிர்வரும் காலங்களில் விசேடமாக 2025ஆம் ஆண்டு என்பது ஒரு காலத்தில் சொன்னார்கள் வடக்குக்கு வசந்தம் என்று பல்வேறு கதைகளை சொன்னார்கள். ஆனால் உண்மையிலேயே வடக்குக்கு வசந்தம் 2025ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் பிறக்கப் போகின்றது. அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. அந்த நிதி ஒதுக்கீடுகளில் கூடுதலான நிதி கிராமங்களை நோக்கியதாக இருக்கும். கிராமப்புறங்களில் வீதிகளை புனரமைக்கின்ற வேலைகள், கிராம குளங்களை புனரமைக்கின்ற வேலைகளை முன்னெடுக்கின்ற, அதே போன்று கிராமிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற நடவடிக்கைகள், அதே போன்று மீனவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற நடவடிக்கையில் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது, நெருக்கடிகள் இருக்கின்றது. அந்த நெருக்கடிகளுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் அங்கு இருக்கின்ற மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வேறு எதுவுமல்ல, வட்டுவாகல்
பாலம் சம்பந்தமான பிரச்சனை, அதே போன்று அந்த பிரச்சனை சம்பந்தமாக மக்களுடைய கோரிக்கை. அப்போ அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் என்கின்ற பேச்சுக்கள் மாத்திரம்தான் இருந்தது தவிர அது சம்பந்தமான ஆரோக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கவில்லை. அதனால் நாங்கள் பார்க்கின்றோம், நிச்சயமாக இப்பொழுது எமது நாட்டுக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு உதவி திட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு நாடுகள் மேலும் உதவி திட்டங்களை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். அதனால் அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு விசேடமாக ஆளுநர் அதற்கான கூடுதலாக அக்கறை காட்டி செயல்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். அந்த வகையில் அவருடைய ப்ரொபோசல், நூற்றுக்கணக்கான ப்ரொபோசல் இன்றைக்கு எங்களுடைய கேபினட் சபையில் நாளைக்கு பேசப்படுகின்ற விடயங்களாக மாறி இருக்கின்றது. அந்த வகையில் எதிர்வரும் ஆண்டு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும். அதே போன்று இதனால் வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நிர்வாகிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுகள் குறை நிறைகள் இருக்கலாம். நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த குறை நிறைகளை இனியும் பேசிக் கொண்டிருப்பதன் மூலமாக எந்த விதமான பயன்பாடுகளும் கிடையாது. அதனால் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற அதே நேரத்தில் எதிர்வரும் காலங்களில் ஆரோக்கியமான ஒரு திடலை நோக்கி செல்லுகின்ற ஆரோக்கியமான அதிகாரிகளுடைய அல்லது அவர்களுடைய மனநிலை எடுத்துக்கொண்டால் சரி, ஒருவருக்குரிடையே இருக்கின்ற பரஸ்பர உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுகின்ற நடவடிக்கைகளை எடுப்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதனால் அந்த நோக்கத்தை அடைவதற்கு நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை அல்லது அந்த குழுவினை சரிவர நடைமுறைப்படுத்துவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு. அதே போன்று அதற்கு பூர்ணமான உதவியை எங்களுக்கு ஊடகவியலாளர்கள் பெற்றுத்தர வேண்டும். விசேடமாக நான் இன்றும் கூட இப்போதும் கூட கேட்டுக்கொள்கின்ற விடயம்தான், இன்றைக்கு நீங்கள் அனைவருமே கூடுதலாக பேசப்பட வேண்டிய பிரச்சனையாக இருப்பது வேறு எதுவுமல்ல, எலிக்காய்ச்சல் சம்பந்தமான, மர்ம காய்ச்சல் சம்பந்தமான மக்களை பயமுறுத்துகின்ற என சுகாதார அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள். இந்த விதமான பயமோ அச்சமோ தேவையில்லை. இல்லை, இப்போ எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எந்த ஒரு அரசாங்கமாக எடுத்துக்கொண்ட போதிலும் கூட நிதி ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது எல்லா நிதி ஒதுக்கீடுகளும் டிசம்பர் மாதம் 36ஆம் தேதியோடு எல்லாம் முடிவுறுத்தப்படும். அதுதான் அரசாங்கத்தில் இருக்கின்ற நிதி ப்ரொசீஜர். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் நமக்கு தேவையாக இருக்குமாக இருந்தால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல், அதே நேரத்தில் அதிகாரிகள் தேவையாக இருக்குமாக இருந்தால் அது சம்பந்தமாக அந்த 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 யோசனையை, நிதியை மேலும் அடுத்த வருடத்திற்கு நீடித்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதனால் வேண்டி நீங்கள் கேட்ட கேள்வி ஆனது நிச்சயமாக அவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக கேள்வி கணைகளாக தொடுக்கப்பட்டு இதனுடைய உண்மைத்தன்மையை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று கூறிக்கொண்டு, அதற்காக உங்களுடைய உதவியும் தேவை. என்கிட்ட எங்களால் மாற்ற முடியாது. அதனால் அப்படியாப்பட்ட தகவல்கள் இருக்குமாக இருந்தால் சரியான தகவல்களை எங்களுக்கு பெற்று தாருங்கள். நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் பல இடங்கள் இருக்குது. மாவட்ட அபிசபை குழுவின் மூலமாகவும் பேச முடியும், அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் ஊடாகவும் பேச முடியும், அதே நேரத்தில் தனிப்பட்ட ரீதியாகவும் இவைகளை பேச முடியும். அதனால் வேண்டி அதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இல்லை, அரசு அதில் ஒரு உண்மை இருக்குது, நீங்கள் சொல்கிறது உண்மையும் இருக்குது. அதே நேரத்தில் அரசு அதிகாரி அது ஒரு சிலருடைய தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகள். அதே நேரத்தில் ஒரு விடயம் இருக்கின்றது என்னென்னா, கேள்விகள் கேட்பதற்கான உரிமை இருக்குது. அப்போ அந்த கேள்விகள் கேட்கின்ற போது தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எல்லாராலையும் அல்ல, ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாகத்தான் அது தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக நான் அந்த நேரத்திலையும் நான் சம்பந்தமாக சொன்னேன். இருந்த போதிலும் கூட தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னவென்று. அதனால் வேண்டி பார்ப்போம். நாங்கள் எதிர்வரும் காலங்களில் நான் ஒரு உண்மை எடுத்துக்கொள்கிறோம் என்னென்னா,
அரசு அதிகாரிகளை தனிமைப்படுத்துகின்ற செயற்பாடு எங்ககிட்ட இருக்காது. அரசு அதிகாரிகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற வேலைக்கு நாங்கள் போக மாட்டோம். அரசு அதிகாரிகளை பழிவாங்குகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுக்க போகிறது. என்கிட்ட ஒரு சில தனிநபர்களால் முன்னெடுக்கப்படுகின்றவை அல்ல அரசாங்கத்தினுடைய செயற்பாடு, தனிநபர்களால் பேசப்படுகின்றவை அல்ல யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய முடிவு. அதனால் வேண்டி சம்பந்தமாக நம்ம எதிர்வரும் காலங்களில் மேலும் மேலும் ஃப்ளெக்சிபிளாக நடந்து கொள்வதற்கான நடவடிக்கை எடுப்போம்.